மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். வாலிபனே சிருஷ்டிகரை நினை, வாலிபனே சிருஷ்டிகரை இங்கு நாள் வராததற்கு முன்னும் பிரியமல்ல என்று நீ சொல்லும் முன்னும், இங்கு நாள் வராததற்கு முன்னும் பிரியமல்ல என்று நீ சொல்லும் முன்னும், சூரியனும் சந்திரனும் இருளடையும் முன்னும் அழகணியம் கண்கள் இரண்டும் இருளடையும் முன்னும், வாலிபனே சிருஷ்டிகரை நினை, மீட்டுக்காய் அச்சம் உண்டாகும் வழியிலே பயங்கள் தோன்றும், மேட்டுக்காய் அச்சம் உண்டாகும் வழியிலே பயங்கள் தோன்றும், வெட்டுக்கிளியும் பாரமாகி பதுமை மரம் பூக்கும் முன்னும், வாலிபனே சிருஷ்டிகரை நினை, எந்திரமறை போர் கொஞ்சமாகும் பலசாலி கூலி போகும் எந்திரமறை போர் கொஞ்சமாகும் பலசாலி கூலி போகும் வாசலின் கதவுகள் அடைப்பட்டு கீதவாத்தியம் அடங்கி போகும் வாலிபனே சிருஷ்டிகரை நினை, வெள்ளிக்கயிறு கட்டுவிடும் பொற்கிண்ணி நசுங்கி போகும் வெள்ளிக்கயிறு கட்டுவிடும் பொற்கிண்ணி நசுங்கி போகும் ஊற்றண்டை சாலுடைந்து உருவண்டை உருளை நொறுங்கும் வாலிபனே சிருஷ்டிகரை நினை, வாலிபனே சிருஷ்டிகரை நினை, வாலிபனே சிருஷ்டிகரை நினை.
பிரியமானவரே, இளமை பருவம் மகிழ்ச்சியோடு இருப்பதற்கே இளமையின் நாள்களில் உள்ள களிப்புடன் இருங்கள், மன விருப்பதை செய்யுங்கள், கண்களின் நாட்டத்தை நிறைவேற்றுங்கள். ஆனால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் உரிய தீர்ப்பை கடவுள் வழங்குவார் என்பதை மறவாதீர்கள். சபை உரையாளர் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். பிரசங்கி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். இன்றைக்கு இருக்கிற இளைய தலைமுறையில அதிக நேரம் செல்போன் பயன்படுத்துறாங்க. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னா, பையனுங்க நிறைய போன் யூஸ் பண்றாங்கன்னா, பெண்கள் நிறைய போன் இருக்கிறாங்க. பெண்கள் நிறைய பேர் வாலிப வயதுல இந்த மொபைலுக்கு அடிக்டா இருக்கிறதா சொல்லப்படுகிறது. இப்ப என்ன அப்படின்னா, ஒரு திருச்சபையில ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ரொம்ப வருத்தத்தோட வந்து போதகர்கிட்ட சொல்றாங்க, ஐயா என் மக எப்பவுமே வந்து போன்லயே இருக்கிறான், ஒருவேளை நம்ம திட்டா போனை விட்டு டிவி, இதை ரெண்டுத்தையும் தவிர அவளுக்கு வேற உலகமே தெரியல, சாப்பிட கூட மறந்துடும், அவளுக்கு எப்ப பாரு போன்லயே அவ வந்து தன்னுடைய வாழ்க்கை கழிக்கிறா, என்ன சொல்றதுனே தெரியல, நீங்க அவளுக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்றீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரின்ட்டு அந்த போதகரும் வந்து அதுக்கான நேரத்துக்காக காத்து இருந்தார். அதுக்கு 2 வாரம் கழிச்சு அந்த பிள்ளைக்கு பர்த்டே. உடனே போதகர் அவங்க வீட்டுக்கு போறார். போகும்போது ஒரு காய்ந்து போன பூக்களுடைய பூங்கொத்தை எடுத்துட்டு அந்த பிள்ளைக்கு போய் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. அந்த பிள்ளை அதை வருத்தத்தோட வாங்கி வச்சிருச்சு. ஆனா எப்படியாவது கேட்கணும்ல, அதெல்லாம் கேட்கிறான், ஐயா எனக்கு வந்து இந்த பூ கொடுத்தீங்க, ஆனா காய்ந்து போன இந்த பூங்கொத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்களே, எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்து, அதை ஏன் அப்படி கொடுத்தீங்க, ஃப்ரெஷ்ஷா ஏன் கொடுக்கல அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஐயா சொன்னாரா, இல்லம்மா நான் உனக்கு பர்த்டேக்காக நான் 3 நாளைக்கு முன்னாடியே பூவை வாங்கி என் டேபிள் மேல வச்சேன். சர்ச்சுக்கு வரவங்க, இந்த ஆபீஸ்க்கு வரவங்க இந்த பூக்கொத்தை பார்த்து ரொம்ப அழகா இருக்குன்னு அதோட அழகை வந்து எல்லாரும் ரசிச்சாங்க. அந்த பூக்களை பார்த்தோட மகிழ்ச்சியா எல்லாரும் கடந்து போனாங்க. 3 நாளுக்கு அப்புறமா அந்த பூ வாடி போயிருச்சு, இப்ப கொண்டு வந்து உனக்கு கொடுத்தேன். இந்த பிள்ளைக்கு ஒண்ணும் புரியலையா. மீண்டும் எனக்கு ஒண்ணும் புரியலையா சொல்லுங்க. அப்போ அவர் சொன்னாரா, பாரு அது பூ வந்து அழகா நல்லா மலர்ந்து இருக்கும் போது, நல்ல கண்களுக்கு அழகான அந்த கவர்ச்சி நிறைந்த நிறங்களால் எல்லாரும் கொடுக்கும்போது மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எல்லாரும், அதை பார்க்கிறவர்களுக்கு மகிழ்ச்சி ஆனந்தத்தோட அந்த இடத்துக்கு கடந்து செல்றாங்க. ஆனா அது வாடி போன பிறகு உன்னை போல எல்லாரும் வருத்தத்தோடு இருக்கிறாங்க. அப்போ இந்த இளமை வயது என்பது மாறக்கூடியது, அப்படியே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாளைக்கு அது மாற்றம் பெறும். அப்போ அநேகர் வந்து ஒருவேளை இந்த வயசுல இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், நம்ம வந்து இந்த மாயைக்குள்ள நீ போயிட்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ சிந்திச்சுக்கிற. உனக்கு வயசான பிறகு, இந்த கருகலான பிறகு, இந்த பூக்கள் கருகி போகிற காலத்துல வந்து நான் வந்து மனம் மாறிட்டேன் அப்படின்னு நினைச்சா கூட அன்னைக்கு பிரயோஜனம் இல்லை. இன்றைக்கே மீட்பினால், இன்றே ரட்சணினால், ஆண்டவருக்கு இன்றைக்கு நீ உன்னை ஒப்பு கொடு, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய தாளந்துகளை ஆண்டவருக்காக கொடு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டு அந்த மகளுக்கு அறிவுரை சொன்னார். அந்த மகளும் அதை கேட்டு மனமாறினவளாய் அந்த வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆற்றுல போய் ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தாலாம். பிரியமானவர்களே, இந்த அழகு எல்லாமே மாயை, எல்லாமே மாறக்கூடிய, எல்லாமே வீணானது. அப்போ நிரந்தரமான ஒன்று எது என்றால் அது ஆண்டவருடைய பாதம் மட்டுமே, கடவுளை நாம் இருக்க பற்றி கொள்வது மட்டுமே. அதாவது எல்லாம் இந்த உலகத்திலே இருப்பதில் அனுபவிக்கிறது தான். பிரசங்க அழகா சொல்ற, எல்லாம் அனுபவிக்கலாம். நீ கண்ட இடத்துலாம் போலாம் வரலாம், நம்ம அனுபவிக்கலாம். ஆனா ஒரு கொஸ்டின் ஒன்று வைக்கிறார், ஆனா உனக்கு நியாய தீர்ப்பின் நாளிலே நீ செய்து எல்லாத்துக்கும் ஒரு நாள் அதுக்கு கணக்கு ஒப்புவிக்கப்படும், மறந்துடாத அப்படின்னு ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். ஆகவே நாம் இருக்கின்ற இந்த நேரத்தை, இருக்கின்ற இந்த காலத்தை ஆண்டவருக்காய் நம்மை அர்ப்பணிப்போமா? அர்ப்பணித்தவர்களாய் இந்த நாளை நாம் தோங்குவோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.